வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் ஆப் ரொம்பவே ஒரு நல்ல ஆப் தான். பட் இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபீஸ் எதுவுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அந்த கைன்மாஸ்டர் ஆப்போட வாட்டர் மார்க் இருக்கும். இந்த மாதிரி கைன்மாஸ்டர் ஆப்போட வாட்டர் மார்க் இருக்கிறதுனால நம்ம வீடியோவுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நம்ம வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆகும். பட் இதனால என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்காது. கைன்மாஸ்டர் ஆப்பை நம்ம பே பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கணும். பட் வாட்டர் மார்க் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 4 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 4 மெத்தடுமே வேறு மாதிரியான ஆப்ஷன் தான். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வாட்டர் மார்க் ரிமூவர் ஆப் ஃப்ரம் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லோ கலராக இருக்கிற ரிமூவ் வாட்டர் மார்க் கிரியேட் வாட்டர் மார்க் அப்படின்ற இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆப்பில் என்டர் ஆகும்போது சில பெர்மிஷன் கேட்கும். அதுக்கெலாம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இந்த ஆப்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கிற ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற வீடியோஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி கைன்மாஸ்டர் ஆப்பில் எடிட் பண்ணி சேவ் பண்ணியிருக்க அந்த வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் தான் நம்ம வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்கொயர் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக செட் ஆகுற மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்படி சேவ் பண்ணிக்கும் போது நம்மளோட வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிட்டு நார்மலாக இருக்கிற ஒரு வீடியோ மட்டும் நம்மளோட மொபைலில் சேவ் ஆகும். இப்போ சேவான வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகியிருக்கும். வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஆன்லைன்லேயே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு உங்களோட மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஆன்லைன் வாட்டர் மார்க் ரிமூவர் ஃப்ரம் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா நிறைய வெப்சைட் இந்த மாதிரி நமக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிட்பா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணி சேவ் பண்ண அந்த வாட்டர் மார்க்கோடு இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆப்பில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். ஒரு லாங் வீடியோவாக இருந்து அதை அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் அண்ட் டேட்டா அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற இந்த 4 மெத்தடில் ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த லேயர் ஆப்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படின்ற இடத்துல நம்ம நேம் ஆஃப் த ப்ராஜெக்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற இடத்துல நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா 16:9 அப்படின்றத கொடுத்துக்கலாம். இதுவே ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா 9:16 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போது இதில் இமேஜ் அசெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜோட எண்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எந்த அளவுக்கு டைமில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதே சேம் டைம் டியூரேஷனில் இந்த இமேஜோட டைமையும் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம மொபைலில் இருக்கிற வீடியோஸ்லேருந்து ஆல்ரெடி நம்ம ஷூட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க இந்த வீடியோவோட கார்னரில் இருக்கிற இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம டெக்ரீஸ் பண்ணும்போது இதோட சைஸ் நமக்கு கம்மியாகும். இப்போ இந்த கைன்மாஸ்டர் அப்படின்ற வாட்டர் மார்க்குக்கு உள்ளே வர மாதிரி அந்த வீடியோவை செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வீடியோ மேலே அந்த வாட்டர் மார்க் இல்லாத மாதிரி இந்த வீடியோவை செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா மட்டும்தான். நம்ம வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அது எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வெல்கம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் எல்லாமே பக்கத்தில் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சான்ஸ் செரிஃப் அப்படின்ற இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் ஆப்ஷனில் நான் இப்போது இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். எகெயின் இந்த அனிமேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம அவுட் அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஏதாச்சும் ஒரு அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த வீடியோவோட சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் மட்டும்தான் நமக்கு வாட்டர் மார்க் இருக்குது. அந்த லேயரை வந்து நம்ம அப்படியே சென்டராக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்ம வீடியோ விசிபிள் ஆகுது இல்லையா, அந்த வீடியோவுக்கு சென்டராக நான் இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சென்டராக உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு அதில் என்னென்ன எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எடிட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எடிட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ இந்த ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டில் 30, 50 இந்த மாதிரி இருக்கும். இதில் நான் 30 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம வீடியோவை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே KineMaster ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைலில் இருக்கிற கேலரி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோஸ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாரோட மொபைல்லையுமே வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த எடிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம வீடியோவை எடிட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற இந்த ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 16:9 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை அப்படியே நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணும்போது வாட்டர் மார்க் நமக்கு இன்விசிபிள் ஆகிடும். வீடியோ உள்ள அந்த பார்ட்டு வரைக்கும் மட்டும் நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம டிக் மார்க்கை கொடுத்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு வீடியோ மட்டுமே நமக்கு விசிபிள் ஆகும். இந்த வாட்டர் மார்க் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான மெத்தட். இந்த மெத்தடில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம KineMasterல எல்லா எடிட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறமா வீடியோவை இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கிட்டு வாட்டர் மார்க்கை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற 4வது மெத்தட் என்ன அப்படின்னா KineMaster mod APK. அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு KineMaster mod APK அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி ஃப்ரீயான வாட்டர் மார்க் இல்லாத KineMaster ஆப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது சேஃபான மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இப்படியும் நம்ம KineMaster ஆப்பில் வாட்டர் மார்க் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடாக தான் நான் இதை சொல்வேனே தவிர இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா KineMaster mod APK அப்படின்றது என்னென்னா KineMasterோட ஒரு மாடிஃபைடு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேக்கேஜ். அதாவது ஒரிஜினல் KineMaster ஆப்பை ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு அது தேர்ட் பார்ட்டி பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க அதுக்குள்ளே வேறு ஏதாவது அன்செக்யூர்டான கோடிங்கை கூட இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த KineMaster ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டா எல்லாமே அவங்க எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இது ஒரு சேஃபான மெத்தடே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷனாக நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேனே தவிர இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி நம்ம பார்த்த இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின டவுட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.